ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட இருந்த 1.5 லட்சம் மாணவர்கள் கல்வியை இழந்திருக்கிறார்கள். மத்திய அரசு இதற்கு பணம் கொடுக்கவில்லை, மாநில அரசு இதை அமல்படுத்தவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்றோம், நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தது. உடனடியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசிற்கு உத்தரவிட்டது நீதிமன்றம். அதே போல உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது மத்திய அரசிற்கு. ஆனால் 2 அரசாங்கங்கள், இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற தகுதி இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசு இரண்டும் சட்டத்திற்கு புறம்பாக, நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பாக 1.5 லட்சம் ஏழை குழந்தைகளுடைய கல்வியை அளித்திருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த 3 மாத காலமாக எண்ணற்ற போராட்டங்களை நாங்கள் நடத்தி பார்த்து விட்டோம். அரசின் செவிட்டு காதுகளுக்கு கேட்கவில்லை. நாங்கள் கேட்கிறோம், அந்த பிஞ்சு குழந்தைகளை ஏன் நீங்கள் பழி வாங்குகிறீர்கள்? அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தால் உங்களுக்கு என்ன மோசம்? 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் கடந்த 15 ஆண்டுகளாக அமலிலே இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு திடீரென்று மாநில அரசு நிறுத்திவிட்டது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், உறுதி கொடுத்தார், மத்திய அரசு பணம் தராவிட்டாலும் மாநில அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு அனைத்து கல்வி திட்டங்களும் தமிழ்நாட்டிலே நடைபெறும் என்று உறுதியளித்தார். ஆனால் அந்த உறுதியை முதலமைச்சர் காப்பாற்றவில்லை, பிரதமரும் காப்பாற்றவில்லை, முதல்வரும் காப்பாற்றவில்லை. அந்த குழந்தைகள் பாவம், 1.5 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு கல்வி இல்லாமல் வீட்டில் இருக்கிறார்கள். எல்கேஜி யூகேஜி படிப்பெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல இல்ல. 90% அரசு பள்ளிக்கூடத்துல எல்கேஜி யூகேஜி இல்ல. அந்த குழந்தைங்க 2 வருஷம் என்ன படிக்கும்? காசு இருக்கிறவன் பணம் கட்டி படிப்பான், காசு இல்லாத ஏழை குழந்தை எங்க போய் படிக்கும்? இதுக்காக நாங்க போராடணும். அரசாங்கம் கேட்கல, மத்திய அரசாங்கம் கேட்கல. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியா இருக்கிறீங்க, மத்திய அமைச்சர் வர்றாங்க, மாநில அமைச்சர் வர்றாங்க. இப்ப கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிட்டாரு. நான் கேட்கிறேன், இந்த குழந்தைகளுக்கு கல்வியை பத்தி நீங்க ஏன் கேட்கறது இல்ல? ஏன் கேட்கறது இல்ல? இந்த குழந்தைகளுக்கு கல்வி நாசமா போச்சு. முதலமைச்சர் உறுதி கொடுத்தாரு, அந்த உறுதி ஒண்ணுமில்லாம போச்சு. யார் கேட்கறது? நாங்க கேட்கிறோம். எந்த அரசியல் கட்சியும் தயாரா இல்ல. நாங்க போராடுறோம். முதலமைச்சர் சரியில்லை, பிரதம அமைச்சர் சரியில்லை, ஒட்டுமொத்தமா ஆட்சியாளர்கள் 1.5 லட்சம் குழந்தைகளுடைய கல்வியை அழித்து விட்டார்கள். அதற்காக நாங்கள் அந்த ஏழை குழந்தைகளிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கின்றோம். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசும் இல்லை, மாநில அரசும் இல்லை. சட்டத்தை யார் காப்பாற்றுவார்கள்? இந்த சட்டத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது, மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற இந்த அரசாங்கங்கள் சட்டத்தை தூக்கி வீசியது என்று சொன்னால் இந்த சட்டத்தை நாங்கள் காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு இடையே இருக்கின்ற சண்டையில் 1.5 லட்சம் ஏழை குழந்தைகளை பழிவாங்குகிறார்கள். இரக்கமற்ற முதலமைச்சர், இரக்கமற்ற பிரதம அமைச்சர், இரக்கமற்ற அமைச்சர்கள். நான் கேட்கிறேன், இங்க வந்து ஓபன் பண்ணிட்டு போறீங்களே அமைச்சரே, முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல மண்டி போட்டு இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு போராட்டத்தை நடத்துகின்றோம். அரசாங்கத்திட்ட மன்னிப்பு கேட்கல, நாங்க கேட்கிற அந்த குழந்தைகிட்ட இத்தனை போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி, தீர்ப்பை பெற்று இதற்கு பின்பும் நாங்கள் நீதியை காப்பாற்றி தர முடியவில்லை என்று சொன்னால் இந்தியா ஜனநாயக நாடா? சட்டத்தின் கீழ் ஆட்சி நடக்கிற நாடா? இங்கே காவல்துறை அதிகாரி வந்து சொன்னார், 2 படங்களை கலெக்டர் என்று சொன்னார். நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாங்கள் அதை கழட்டி விட்டோம். நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறோம். ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு, உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு, இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் 2 அரசாங்கங்களால் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதை யார் காப்பாற்றுவது? இதற்காகத்தான் நாங்கள் இங்கு மண்டி போட்டு போராடுகின்றோம், மண்டியிட்டு போராடுகின்றோம். அந்த குழந்தைகளிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். குழந்தைகளே, இந்திய நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் போராடி காப்பாற்ற முடியவில்லை. இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக யார் இருப்பது? முதலமைச்சர். இந்த சட்டத்திற்கு எதிராக யார் இருப்பது? பிரதம அமைச்சர். நான் கேட்கிறேன், நாங்கள் எங்கே போவது? சட்டத்தை மீறி தனிநபர் செயல்பட்டால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கம் சட்டத்தை மீறி செயல்பட்டால் யார் நடவடிக்கை எடுப்பது? மக்கள் போராட்டம் தான் இதற்கு ஒரு தீர்வு என்பதற்காக நாங்கள் இங்கு எங்களை வருத்திக் கொண்டு இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்.